திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பில் இருக்கும் வீடுகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்ற போலீசார் குவிந்துள்ளனர். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பில் இருக்கும் வீடுகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்ற போலீசார் அங்கு குவிந்துள்ளனர். காவல்துறையுடன் வனத்துறையினர், வருவாய்த்துறையினர், மின்வாரியத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பில் இருக்கும் வீடுகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்ற போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசாருடன் வனத்துறையினர், வருவாய்த்துறையினர், மின்வாரியத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பில் இருக்கும் வீடுகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்ற போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முகுந்தன். முகுந்தன், வணக்கம். விவரம். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈகவார்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மேல்பாக்கம் கிராமத்தில் பழங்குடி, ஆதி திராவிடர் உள்ளிட்ட பல சமுதாயங்களைச் சேர்ந்த 66 குடும்பங்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 60 ஆண்டுகளாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பில் இருக்கும் வீடுகளை அகற்ற நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை நிறைவேற்ற இன்று நிகழ்விடத்திற்கு வனத்துறை, வருவாய்த்துறை, மின்வாரியத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை என ஏராளமானோர் மேல்பாக்கம் கிராமத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பிற்காக 250 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. அதேபோல ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்களுக்கு மாற்றாக மாற்றிடம் வழங்க கோரி மேல்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளதால் அப்பகுதியில் பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்விடத்தில் தீயணைப்பு வாகனங்களும், ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அதே போல கைது நடவடிக்கைகளுக்கு தேவையான வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளதால் மேலும் இந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை அதிகரித்திருக்கிறது. தற்போது கிராம மக்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது.